புரியாத புதிர், விடை கிடைக்காத மர்மம். இப்போ ரீசெண்ட்லியாக மக்கள் பார்வை சித்ரான்றவங்க ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்போ வெளில வந்திருக்காங்க. அவங்க உள்ளே போனது எதனால, அவங்க என்ன பேட்டி கொடுத்தாங்க, எல்லா விஷயத்தையும் தெளிவாக நியூஸில் பார்த்துருப்போம். உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு ரேட்டு பேசின ஆடியோ ஆதாரத்தை நான் வந்து இப்போ வெளியிட தயாராக இருக்கேன். நான் கண்ணால பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ, ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ. இப்போ ரீசெண்ட்லியாக பார்த்தீங்க அப்படின்னா பயில்வான் ரங்கநாதன் காமெடி ஆக்டர், அவர் வந்து ஒரு பத்திரிகையாளரும் கூட, அவருடைய பேட்டி வேற ஒரு பக்கம் வந்திருக்கு. இப்போ இந்த ஒரு பேட்டியை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விளம்பரங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த விளம்பரம் கண்ணில் பட்டிருக்கும். நிறைய பேருக்கு இந்த விளம்பரம் வந்திருக்கு. அது எந்த விளம்பரம், எது சம்பந்தமான விளம்பரம் அப்படின்றத ஒரு செகண்ட் நீங்க பார்த்துட்டு வாங்க. ஐ எம் வெயிட்டிங். இந்த விளம்பரம் என்ன சொல்லுது, இந்த விளம்பரம் என்ன செய்ய போகுது, இந்த விளம்பரத்தில் என்ன சொல்ல வராங்க? 3 ஆப்ஷன். மாத சம்பளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போனஸ், வீட்டில் இருந்தபடியே வேலை. இதுக்கு என்ன சொல்லி விளக்கம் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் ஒன்லி பெண்கள் மட்டும்தான் அப்படின்ற விளம்பரங்கள் வந்திருக்கு. இந்த விளம்பரத்தை பார்த்து யாராவது ஒருத்தர் கால் பண்ணி அந்த இடத்துக்கு பேசியிருந்தீங்க, அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு ரிப்ளை வந்திருந்தா எனக்கு தாராளமாக சொல்லுங்கள். எது சம்பந்தமான வேலை, எதுக்காக இவ்வளவு சம்பளம், எதுக்காக சுற்றுலா, எல்லாத்தையும் தராங்களே, அப்போ என்ன வேலை அப்படின்றத கேட்டு சொல்லுங்கள். இது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பயில்வான் ரங்கநாதன் சார் கொடுத்த பேட்டியில் ஒரு 2 நிமிஷம் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். பெரிய பிசினஸ்னா அசிங்கமான அசிங்கத்துக்கின் உச்சம். இப்போ நான் வந்து ஒரு நண்பர் என்கிட்ட காமிச்சாரு, திருச்சி சாதனா கரெக்டா இரவு 10:30 மணி. பாருங்க சார், நீங்க எல்லாம் என்ன சார் பேசுறீங்க பிஸ்கோத்து. அவர் ஃபுல் பூசல் இருந்தாரு. பார்த்தா ஓபன் பண்ணாரு ஆப்ப. பார்த்தா போடு பணம் போடு, 500 ரூபா போடு. எனக்கா மூடிட்டீங்க, இன்னொரு 500 ரூபா போடு. 500 ரூபா டாங். இந்த புரியாத புதிர் எங்கேருந்து ஆரம்பித்தது? ஆரம்பத்தில் ஒரு இறப்பின் பின்னாடி ஆரம்பித்த ஒரு வாழ்க்கை. இப்போது பார்த்தா எங்கே எதில் போய் முடிவுமே தெரியாமல் ஏகப்பட்ட பேருடைய பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு பயில்வான் ரங்கநாதன் என்ன சொல்கிறாருன்னா, இவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மை அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாரு. இதில் எதுவுமே நம்மளுடைய சொந்த கருத்து கிடையாது, எல்லாமே கடன் வாங்கிய கருத்துக்கள் தான். அதையும் நான் திருப்பியும் பதிவிடுகிறேன். இதில் வந்து மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, எத்தனையோ சினிமா ஆக்டர்ஸ் இருக்க, எத்தனையோ தொழிலதிபர் இருக்க, அந்த இடத்த தொட முடியாத ஒரு சிலர் இவங்க போய் எப்படி அந்த இடத்துக்கு ரீச்சா ஈக்குவலா இப்படி போய்கிட்டு இருக்காங்க? இதுக்குரிய பதில் அதைத்தான் தேடுறோம் எல்லாருமே. அந்த பதில் எனக்கும் கிடைக்கல, கேள்வி மட்டும்தான் எங்ககிட்ட இருக்கு. திடீர்னு காரு, திடீர்னு வீடு, திடீர்னு பங்களா, திடீர்னு வெளிநாடு சுற்றுலா, திடீர்னு பார்க்க இருக்க எல்லாமே ராயல்ட்டியா மாறும்போது எல்லாருக்கும் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, இதுக்கெல்லாம் வருமானம் எங்க இருந்து வருது? மெயின் அவங்களுக்கு பிசினஸ் என்னன்னா, வெளிநாட்டுல அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு சென்னையில புரோக்கர்ஸ் இருக்காங்க. அதாவது விபச்சாரத்துக்கு எப்படி புரோக்கர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி இதுக்கும் புரோக்கர்ஸ் இருக்காங்க. இதை நம்ம கேட்கல, மக்கள் கேட்குற கேள்வியை நம்ம திருப்பி பிரதிபலிக்கிறோம். ஒன்று, இப்போ ரீசெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா கடை திறப்பு விழாவுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களை தான் இப்போ அதிகமாக கூப்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் உழைச்சி முன்னேறவங்க இருக்கும் பொழுது இவங்களை மட்டும் ஏன் தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அதுக்கும் பயில்வான் ரங்கநாதன் என்ன சொல்றாருன்னு கேட்டு வந்துருங்க. இன்னொரு பொண்ணு உதயான்னு ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பாக்குறது சுமதி. அவ வந்து பாத்தீங்கன்னா அவ முகத்துல எழுதியிருக்காது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்கல்ல, அதெல்லாம் போய் அந்த அகத்துல பாத்தீங்கன்னா இந்த பூனையும் பால் குடிமான்னு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரியே இருப்பா. அதாவது சின்ன பிள்ளை நேத்து வெடிச்ச பருவ பெண்ணுங்கிற மாதிரியே இருப்பா. அதனால கிட்டத்தட்ட 1 லட்சம் வரைக்கும் விலை போறான்னு சொன்னாங்க. ஒரு நைட்டுக்கு 1 லேக். கணக்கு பண்ணி பாருங்க, அவ ஏன் கார் வாங்க மாட்டா?
இதுல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். எவ்வளவோ பேர் எவ்வளவோ திருட்டுத்தனம் பண்ணாலும் ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். ஸோ மக்கள் எல்லா கேள்வியும் ஒன்றா வச்சிருங்க. கேட்க வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பாக கேட்போம். என்னுடைய கேள்வியும் உங்கள் கேள்வியும் ஒரே கேள்வியாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிற யாருனாலையும் ஒரு ரூபாய் சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியலை. ஆனால் நம்ம வயிற்றுல கிளப்புறதுக்குன்னு ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் இந்த வீடியோக்கள் வர்றதுக்கு என்ன காரணம், இந்த வீடியோக்களில் இவங்க மட்டும் டாப்பாக வர்றதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கேள்விகளாக இருக்குது. அதுக்கு ஒரு நாள் விடை தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பயில்வான் ரங்கநாதன் சாருக்கு ஒரு சல்யூட் சொல்லலாம். ஏன்னா மற்றவங்க பேசக்கூட யோசிக்கிற ஒரு சில விஷயங்களை அடிச்சு ஆணித்தரமா ஓப்பனா சொல்றாரு அப்படின்னா உண்மையிலே பெரிய விஷயம். காவல்துறையும் கண்டுக்காம இருக்கிறது என்ன காரணம்னு நமக்கு தெரியல. எல்லாருக்குமே தெரியுது. ஆமா, ஒரு பகிரங்கமா நைட்டு 10:30 to 2 o'clock வரைக்கும் அந்த ஆப்பு திறந்து வச்சு திருச்சி சூர்யா, ரவுடி பேபி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அதை ஏன் தடை செய்ய முடியல அப்படிங்கிற எனக்கு தெரியல. கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்குற இடத்துல கேள்வி கேளுங்க, எல்லார்ட்டையும் கேள்வி கேளுங்க. என் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அவங்கவுங்க சேனல் நடத்துகிறவங்ககிட்ட கேள்வி கேளுங்க, விடை கிடைக்கும்.